ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. எங்கள் அத்தை அதாவது மாமாவை வந்து நான் போடா வாடா அப்படின்னு கூப்பிட்டா எங்கள் அத்தை கோவம் வரும். எங்கள் அத்தை அந்த ரூமில் உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக அத்தையை வெறுப்பேற்றணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன். வாங்க இன்னைக்கு அத்தையை வெறுப்பேற்றலாம். மாமா ஏப்பா டே எரும மாடே, என்ன தண்ணி எடுத்துட்டு வா. என்னடா பாக்க பண்ணி வச்சிருக்கிற? ஏமா என்ன ஏமா போடா வாடான்னு பேசுற? ஏமா போட்டுக்கிட்டு உட்காந்து இருக்கிறவ? அட விடுமா பேசு. என்ன விடுமா? அது என்ன பார்க்க 4 பேர் இருக்குல்ல, நாளைக்கு அப்படித்தானே பேசுவா. ஏன் அப்படி பேசுன? என்ன இப்போ என்னத்துக்கு பேசுற? எனக்கு அவனை அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு. அப்படி முன்னாடி கூப்பிடாத மணிக்கு நான் இல்லாம போது என்ன பேசு, நான் இருக்கும்போது பேசாத. அதே நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். என் புருஷன் நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். எனக்கு புருஷன் இருக்கோ அப்படிதான் நான் கூப்பிடுவேன். என்ன விடுமா? தெரியுமில்ல அம்மாட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு கூப்பிடணுமா? ஆமா. அம்மா என்ன சொல்றது? ஏன் முன்னாடி கூப்பிடாதமான்னு சொல்லுது. அது ஒண்ணா கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, நான் கூப்பிடவே மாட்டேன். சரியா? இனிமேல் ஏங்க சொல்லுங்க, வாங்க, வணக்கமுங்க அப்படி அப்படித்தான் சொல்லணும். வாடா போடா அப்படி வாங்கன்னு கூப்பிடு. ஒன்னே வாங்க பொண்டாட்டி வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படிதான் கூப்பிடணும். அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. பொண்டாட்டி வாடா போவாங்க. சிலுவாய் பேச்சு போடுவேன். அதுக்கு அனுப்பி விடுவேன். கிழிஞ்சு போயிரும் பாரு, பிச்சு போடுவேன் ஸ்கூல். அப்படியெல்லாம் பயணம் பேச்சு அப்படித்தான் பேசுவேன். என்ன பேசுவா? எது பேசுவ? அப்படித்தான் பேசுவேன். சரி சரி விடுமா விடுமா. அவன் எப்படி பேசுறேன்னு பேசாம விடுப்பியா? அம்மா சொல்றது நீ தேவை. சரி விடுமா விடுமா. போடா. சரிம்மா விடுமா.